அத்தியாயம் 62 ராஜதந்திரம். ஒரு புத்திசாலித்தனமான பதில். இது அடிப்படையில் எந்த பதிலும் இல்லை. செயின்ட் ஹில்ட் குடும்பத்திற்கு விசுவாசமாக இருப்பது என்பது தற்போது ஆட்சி செய்யும் டியூக் செயின்ட் ஹில்ட்க்கு விசுவாசமாக இருப்பதைக் குறிக்காது. சுசானும் செயின்ட் ஹில்டே குடும்பத்தைச் சேர்ந்தவர். எய்ஸ்ராக் நகரில் இறுதியாக என்ன நடந்தாலும் அகிலன் பார்வையில் வடக்கு பிரதேசத்தின் எஜமானர் செயின்ட் ஹில்ட் குடும்பத்தில் இருந்து மட்டுமே பிறப்பார். இவை அனைத்திலும் முக்கிய நபர் உண்மையில் சுசான் ஆவார். ஏனென்றால் இந்த பயங்கரமான இராணுவமான டார்க் கேவலரி பிரச்சினைகளை நிரந்தரமாக தீர்க்கும் சக்தியைக் கொண்டுள்ளது. அவர்கள் கோல்டன் லயன் படையணிக்கு உதவத் தேர்வு செய்தாலும் சரி அல்லது லார்ட்ஸ் கூட்டணிக்கு உதவத் தேர்வு செய்தாலும் சரி, மறுபக்கம் எதிர்க்க வாய்ப்பே இருக்காது. இப்போது சுசான் தனது மூத்த சகோதரருக்கு விசுவாசமாக இருக்கத் தேர்வு செய்கிறாரா அல்லது வடக்கு பிரதேசத்தின் ஆட்சியாளரின் பதவியை தானே ஏற்க முடிவு செய்கிறாரா என்பதைப் பொறுத்தது. அவரது முந்தைய செயல்களிலிருந்து சுசானின் நிலைப்பாடு பிந்தையதை நோக்கி அதிகம் சாய்ந்ததாகத் தெரிகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக வடக்கு பிரதேசத்தின் பிரபுக்களின் அழைப்பை ஏற்று எய்ஸ்ராக் நகரத்திற்குள் நுழைந்த முதல் நபர் அவர்தான். பிரபுக்களின் கூட்டத்தில் கலந்து கொள்ளவும் மனுவில் கையெழுத்திடவும் ஏர்ல் டாசனை அவர் அனுப்பினார். இது சுசான் பிரபு குழுவை ஆதரிக்கிறார் என்பதை தெளிவாக குறிக்கிறது. இருப்பினும் அகிலன் உறுதியாக தெரியவில்லை. ஏனென்றால் 2 மாதங்களுக்கு முன்பு சுசான் தனது மூத்த சகோதரனுடன் சண்டையிடப் போகிறார் என்று அனைவரும் நினைத்தபோது அவர் டார்க் குதிரைப்படையை மின்னல் தாக்குதலில் வழிநடத்தி 3 லட்சம் பேர் கொண்ட பூதத்தின் படையை அடித்தார். இந்த 2 சகோதரர்களும் இந்த முறை இன்னொரு நிகழ்ச்சியை நடத்துகிறார்களா என்று யாருக்குத் தெரியும்? மென்மையான ஆபரேட்டர். சுசான் சிரித்தார். அகிலனின் முகபாவனையில் பதிலில் தெளிவாக திருப்தி அடையவில்லை. எனவே அவர் தனது கேள்வியை மாற்றினார். நீ நானாக இருந்தால் எந்தப் பக்கம் நிற்பாய்? அகிலன் தலைவலியை உணர்ந்தான். இன்றிரவு சுசானை பணியமர்த்துவது கடினம் என்று நினைத்தான். ஏன் அவன் எப்போதும் இந்த மரணத்தைத் தூண்டும் கேள்விகளை கேட்கிறான்? மேலும் இந்த முறை அவர் புத்திசாலியாக இருக்க முடியாது என்று தெரிகிறது. நீண்ட நேரம் தயங்கிய பிறகு அகிலன் மிகவும் நேர்மையான பதிலை தேர்வு செய்ய முடிவு செய்தான். நான் உங்கள் இடத்தில் இருந்தால் என் சத்தியத்திற்கு விசுவாசமாக இருப்பேன். சுசானின் அடிகள் இடைநிறுத்தப்பட்டன. அவர் அகிலனை தீவிரமாக பார்த்தார். மற்ற தரப்பினர் தனது உண்மையான உணர்வுகளை பேசுகிறார்களா என்பதை உறுதிப்படுத்த விரும்பினார். சத்திய பிரமாணம் என்று அழைக்கப்படுவது நிச்சயமாக டியூக் செயின்ட் ஹில்டேவுக்கு சுசானின் விசுவாச பிரமாணத்தை குறிக்கிறது. எனவே அகிலனின் பதில் அடிப்படையில் டியூக்கின் பக்கம் நிற்பதைத் தேர்ந்தெடுப்பதாகும். அப்படியா? சுசன் தொடர்ந்து கேள்வி எழுப்பினார். ஒரு சத்தியமா? நான் நிறைய துரோகங்களை பார்த்திருக்கிறேன். இனி சத்தியங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அகிலன், நீங்கள் ஒரு சிறந்த காரணத்தைக் கொண்டு வர வேண்டும். அகிலன் மிகவும் வருந்தினான். அவன் இரவில் தாமதமாக சாப்பிட வெளியே சென்றிருக்கக்கூடாது. அவன் தன்னைத்தானே நொறுக்கிக் கொண்டான். மேலும் இன்றிரவு சுசான் மிகவும் அசாதாரணமாக நடந்து கொள்வதாக அவன் உணர்ந்தான். ஏன் அவர் அவனிடம் இதுபோன்ற கேள்விகளைக் கேட்டுக்கொண்டே இருந்தார்? சுசான் இன்னும் முடிவு செய்யவில்லை. அதனால் அவர் அகிலன் மீது தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தார். உண்மையில் அகிலன் உண்மையில் சுசானின் இடத்தில் நின்றிருந்தால் அவன் நிச்சயமாக தனது மூத்த சகோதரனை காட்டிக் கொடுப்பதைத் தேர்ந்தெடுத்திருப்பார். அந்த டியூக்கின் அவமதிப்பை பொறுத்துக் கொள்ளவும் முடிவில்லா சந்தேகத்தைத் தாங்கிக் கொள்ளவும் தொடர்ந்து அடக்குமுறையைச் சந்திக்கவும் அவன் விரும்ப மாட்டான். அவன் இருண்ட குதிரைப்படையை கட்டுப்படுத்த முடிந்தால் அவன் ஒருபோதும் வடக்கு பிரதேசத்தின் ஆட்சியாளர் பதவியை மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டான். இருப்பினும் இந்த உண்மையான உணர்வுகளை அவன் வெளிப்படுத்தத் துணியவில்லை. சுசான் அதையே நினைத்துக் கொண்டிருக்கலாம் என்று இப்போது தெரிகிறது. ஆனால் அகிலன் உள்ளுணர்வு அவன் உண்மையில் இதைச் சொன்னால் சுசானின் ஆதரவை நிச்சயமாக இழந்து விடுவான் என்று சொல்கிறது. ஒருவேளை இது சுசானுக்கும் தனக்கு வரும் கடைசி சோதனையாக இருக்கலாம் என்று அகிலன் திடீரென்று உணர்ந்தான். இதைவிட சிறந்த காரணத்தை என்னால் கூற முடியாது, மை லார்ட் சுசான். அகிலன் ஒரு சூதாட்டத்தில் ஈடுபட முடிவு செய்தான். அவனது பார்வையில் அதிகாரத்தில் இருப்பவர்களில் யாரும் தங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் விசுவாசமற்றவர்களாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள். துரோகம் என்பது அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்போதும் எச்சரிக்கையாகவும் இருக்கும் ஒன்று. எனவே அகிலன் தனது பாதையில் நின்று கடுமையாகத் தொடர்ந்தார். நான் எவ்வளவு சுமையைச் சுமக்க வேண்டியிருந்தாலும் நான் தாங்க வேண்டிய விதியைப் பொருட்படுத்தாமல் நான் என் சத்தியத்தை காட்டிக் கொடுக்க மாட்டேன். இது ஒரு மாவீரரின் அடிப்படை நடத்தை மற்றும் ஆன்லர் குடும்பத்தின் மிகப்பெரிய மரியாதை.
சுசானும் கூரிய கண்களால் அகிலனை பார்த்து நின்றார். அகிலன் சுசானின் பார்வையை அச்சமின்றி எதிர்த்து நின்றான். மரங்களுக்கு இடையே குளிர்ந்த நிலவொளி பிரகாசித்தது. மென்மையான காற்று இலைகளை சலசலக்கச் செய்து மேலே வீசியது. நீண்ட நேரத்திற்குப் பிறகு சுசான் இறுதியாக தனது ஆய்வு பார்வையை விலக்கிக் கொண்டு முன்னோக்கிச் சென்றார். அகிலன் சற்று வலிய கண்களை சிமிட்டி பின்தொடர விரைந்தான். அவன் தேர்வில் தேர்ச்சி பெற்றானா? அவன் சற்று குழப்பமடைந்தார். சுசான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. முன்னோக்கி நடந்து சென்றார். அவர்கள் எவ்வளவு நேரம் நடந்தார்கள் என்பது தெளிவாகத் தெரியவில்லை. இருவரும் படிப்படியாக காட்டுக்குள் ஆழமாக நகர்ந்தனர். மீண்டும் தூங்கச் செல்லலாம் என்று அகிலன் யோசித்துக் கொண்டிருந்தபோது சுசான் திடீரென்று மீண்டும் பேசினார். இருண்ட குதிரைப்படை பிரபுவின் பக்கம் சேரும். அந்த முட்டாள் பிரபுக்கள் தங்கள் துரோகத்திற்கு விலை கொடுப்பார்கள். எதிர்பார்த்தபடி அகிலனின் இதயம் நடுங்கியது. அவன் சரியாக சூதாடிவிட்டான். இது இன்னொரு பொறி. குழப்பத்தை ஏற்படுத்த முயன்ற பிரபுக்கள் மீண்டும் 2 சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டனர். சரியாக. துரோகிகள் மரணத்திற்கு தகுதியானவர்கள். அகிலன் விரைவாக எதிரொலித்தார். அதே நேரத்தில் அவன் அமைதியாக கொண்டாடினார். அதிர்ஷ்டவசமாக அவன் அந்த பிரச்சனையாளர்களுடன் சேரவில்லை. இல்லையெனில் அவனும் அழிந்து போயிருப்பார். பின்னர் அவன் பெருமிதம் கொள்ளத் தொடங்கினார். ஏனென்றால் பிரச்சனையை உருவாக்கும் பிரபுக்களில் முன்னணி அமைப்பாளராகத் தோன்றிய கவுண்ட் உமான் இருந்தார். என்னைக் கொல்ல யாரையாவது அனுப்பியதற்காக. அது என் குடும்பத்தின் உன்னதத்தை விரும்பியதற்காக. இந்த முறை நீ எப்படி சாகிறாய் என்று பார்ப்போம். அகிலன் உள்ளுக்குள் மகிழ்ச்சியடைந்ததைப் போலவே சூசான் மீண்டும் பேசினார். இருப்பினும் எனது தேர்வு அசல் உறுதிமொழியை விட அதிகமாக அடிப்படையாகக் கொண்டது. பிறகு ஏன்? அகிலன் உடனடியாக ஆர்வமாகிவிட்டான். சுசான் மீண்டும் நின்று வானத்தில் பிறை நிலவை பார்த்து, உண்மையில் இந்த திட்டம் நீண்ட காலத்திற்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டது. இது 3 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று முணுமுணுத்தார். 3 வருடங்களுக்கு முன்பு நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வை அகிலன் உடனடியாக நினைவு கூர்ந்தார். சுசான் முன்னணியில் இருந்து திரும்ப அழைக்கப்பட்டார் மற்றும் டார்க் குதிரைப்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டது. அப்படி இருக்க முடியுமா? ஆமாம். அகிலன் என்ன நினைக்கிறார் என்று சூசான் யூகித்ததாகத் தோன்றியது. முன்னணியில் இருந்து இறங்குவது திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அகிலன் வாய் பிளந்தார். இந்த ரகசியம் அவனுக்கு புரியாமல் போய்விட்டது. மேலும் அவன் இறுதியாக அனைத்து புள்ளிகளையும் இணைத்தான். அவன் சந்தேகித்த பகுதிகள், அவனால் புரிந்து கொள்ள முடியாத பகுதிகள் இந்த நேரத்தில் தெளிவாகின. திடீரென்று அவன் உடல் முழுவதும் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தான். ஏனென்றால் இவ்வளவு பெரிய திட்டம் அல்லது சதி 2 லட்சம் வடக்கத்திய வீரர்களின் செலவில் மேற்கொள்ளப்பட்டது. அதன் இலக்குகள் ட்ரோல்களும் வடக்கு பிரதேசத்தில் உள்ள அனைத்து பிரபுக்களும். ட்ரோல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை அகிலன் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் தனக்கு விசுவாசமாக இருந்த பிரபுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது அகிலனால் சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. செயின்ட் ஹில்ட் குடும்பம் இனி வடக்கு பிரதேசத்தை பல்வேறு பிரபுக்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை என்றால் டியூக் அதிகாரத்தை பலப்படுத்த விரும்பினார். டியூக் செயின்ட் ஹில்ட் இவ்வளவு நன்கு சிந்திக்கக்கூடிய மனிதர் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. அகிலன் ஒரு கணம் தயங்கினான். ஆனால் இன்னும் ஒரு நேர்மறையான வார்த்தையைப் பயன்படுத்தினான். ஆனால் இப்போது தான் இதுவரை சந்தித்திராத பிரபுவை பார்த்து அவனுக்கு ஆழ்ந்த பயம் மட்டுமே ஏற்பட்டது. இந்த திட்டம் டியூக்கால் வகுக்கப்படவில்லை. இருப்பினும் சுசான் அகிலனின் ஊகத்தை மறுத்தார். அப்போ யார்? அகிலன் ஆர்வமாகக் கேட்டான். சூசான் இதை வடிவமைத்திருப்பார் என்று அவன் சந்தேகித்தான். ஏனெனில் அவர்களின் முந்தைய தொடர்புகளிலிருந்து அஜேன் சதித்திட்டங்களின் ரசிகர் அல்ல என்பதை அவன் அறிந்திருந்தார். அகிலன் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க முடியாத ஒரு பெயரை சுசான் மெதுவாக மழுங்கடித்தார். உமானே என்ன? அகிலன் மீண்டும் ஒருமுறை அதிர்ச்சி அடைந்தான். அவனது ஆரம்பகால ஸ்கேடன் ரூட் விரைவாகக் கலைந்தது. அதை மாற்றுவது பயத்தின் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது.